பொலிவுடன் மாலை நியூஸ். அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக தொடுக்காடு ஊராட்சி தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து கலெக்டர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார். அரசு சட்ட விதிமுறைகளை மீறி தன்னிச்சையாக செயல்பட்டு ஊராட்சிக்கு பெருமளவு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்த தொடுக்காடு ஊராட்சி தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து கலெக்டர் பிரபுசங்கர் உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் அருகே கடம்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் தொடுக்காடு ஊராட்சி மன்ற தலைவராக வெங்கடேசன் செயல்பட்டு வந்தார். இவர் மீது பல்வேறு சம்பவங்களில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊராட்சி தலைவருக்கு விதிக்கப்பட்ட சட்டப்படியான கடமையிலிருந்து தவறியதாகவும் ஊராட்சிக்கு பெருமளவு நிதி இழப்பு ஏற்படுத்தியது மற்றும் அரசு சட்ட விதிமுறைகளையும் மீறி தன்னிச்சையாக செயல்பட்டதாக புகார் எழுந்தது. இவை நிரூபணமானதால் தொடுக்காடு ஊராட்சி தலைவர் வெங்கடேசன் தொடர்ந்து தலைவராக செயல்பட்டால் அதிகார துஷ்பிரயோகம் செய்து நிதி இழப்பு ஏற்படுத்துவார். இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டப்படி ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட கலெக்டருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தொடுக்காடு ஊராட்சி தலைவர் வெங்கடேசனை அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்வதாக கலெக்டர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே தொடுக்காடு ஊராட்சியில் 9 வார்டு உறுப்பினர்கள் உள்ள நிலையில் 6 வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி தலைவருக்கு எதிராக கலெக்டரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே தாமரைப்பாக்கம், வெங்கத்தூர் உள்ளிட்ட சில ஊராட்சிகளில் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியதாக ஊராட்சி தலைவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது பாஜக கட்சியில் நிர்வாகியாக உள்ள தொடுக்காடு ஊராட்சி தலைவர் வெங்கடேசனை தகுதி நீக்கம் செய்யப்பட்டு உள்ள சம்பவம் அந்த கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.